சரி. இல்லத்தில் அமைதியும் ஆரோக்கியமும் ஒற்றுமையும் பெற வேண்டி அருள் புரிக வேண்டுமா? அருள் புரிக. இருங்க. இகலோக வாழ்வில் ஏற்படுகின்ற இடர் இன்னல் தடைகள் நீங்கி பிரபஞ்ச மகா சபை என்னும் அற்புத கலியுக தேவசித்த சபையோடு தொடர்பில் இருந்து அவ்வாறு தொடர்புகள் தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற பொழுது தன் இல்லமதில் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளும் குறை நிலைகளெல்லாம் நிறை நிலைகளாக தனக்குள் இருக்கக்கூடிய வணங்குதல் அடிபணிதல் சரணாகதி நிலைகளோடு அது கலந்திருந்து ஆற்றலாய் அக்குறைகளெல்லாம் நீங்குவதற்குரிய ஒற்றுமை உணர்வோடு இல்லமதிலே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தன் வாரிசுகளோடும் தன் இல்லாலோடும் ஒற்றுமை கலக்கின்ற அற்புத நிலை கொண்ட ஆசிதனை வினவிய சீடனுக்கு அகத்தியன் யாம் அத்தகைய நிலை பெற்ற ஆசிகளை வழங்குகின்றோம். நல்நிலையாய் நடை போட்டு சபையோடு நீர் நல்நிலையாய் தொடர் நடை போட்டு இகலோக நிலையில் நடைபோடுகின்ற பொழுது ஆற்றலாக அத்துணை வளமும் உடல் நல ஆரோக்கிய நிலையும் பெற்று மன ரீதியான ஆன்ம ரீதியான வேற்றுமை நிலைகளெல்லாம் களையப்பெற்று சிற்சில ஊடல் நிலைகள் என்பது அவ்வப்பொழுது வருகின்ற வினை நிலைகளால் அது ஏற்படுமே தவிர அந்நிலைகளை எல்லாம் அகத்திய நாமம் உச்சரித்து ஓம் அகதீசாய நமக என்ற இத்தகைய பிரபஞ்ச மகா சபையினுடைய தாரக மந்திரமாக ஒலிக்கக்கூடிய அத்தகைய மந்திரத்தினை உச்சரித்து கொண்டு வளம் வருகின்ற பொழுது ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத வலிமை கொண்ட ஆசியோடு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்குகின்றோம். உமது இல் சிறக்க இல்லம் சிறக்க இகலோக நிலை சிறக்க அகத்தியன் நல்ல ஆசி உமக்கு வழங்கி அமர்கின்றோம். மருத்துவமனையா? இது என்ன போட்டிருக்கிய? மருத்துவமனையா? நீங்கள் கூறியது போல் சங்கரநாராயணன் மருத்துவமனை. நீங்கள் கூறியது போல் உங்கள் அருளால் ஒரு மண்டலம் தவம் கண்டு உங்கள் அருள் வார்த்தை கேட்க வந்துள்ளேன் என் அப்பனே. மேலும் நான் இச்சபைக்கு சேவை செய்ய அதன் பொருட்டு எனக்கு நீண்ட கடமையை எனக்கு அருளுங்கள் அப்படின்னு. சாய நமக. ஏழேழு லோகங்களிலும் எங்கும் காணா உயர்நிலைதனை உன்னத இறை நிறைதலை பெற்றிருக்கின்ற பிரபஞ்ச மகா சபைக்கு வழங்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் இந்நூலினை பல்முறை ஆராய்ந்து தான் செவிகளில் கேட்கின்ற ஆசிகளை பல்முறையாய் கேட்டு அதனை ஆராய்ந்து உள்ளிருந்து வருகின்ற ஆசி தமிழ் மொழிகளுக்குள்ளிருக்கும் அடி ஆழத்தை உணர்ந்து சபை நாடி வந்து சித்தனோடு தொடர்பு கொண்டு சித்தனோடு தொடர்பு கொண்டு சித்தத் தொடர்பு கொண்டு அவனோடு கலந்து சபையோடு இணைந்து பூஜை முறைகளில் தொடர்ந்து அற்புதமாய் வளம் வரும் பல்லவ தேயம் அமர்ந்திருக்கின்ற சீடனுக்கு அகத்தியன்
நல்ல ஆசி வழங்கி ஏற்றம் கொண்ட பிரபஞ்சத்தில் அத்துணையும் ஏற்ற நிகழ்வுகளே. பிரபஞ்சம் முழுவதும் நல்ல ஆற்றல்கள் சுற்றி வருகின்றன. அத்தகைய ஆற்றல்களை எல்லாம் ஒட்டுமொத்த குவியல்களாக சேர்க்கின்ற அற்புதமான தவ வலிமை, அருள் வலிமை, ஆதி இறை வலிமை, சிவ வலிமை, அகத்திய வலிமை, சித்த வலிமை தனை பெற்று அமர்ந்திருக்கின்ற இச்சபைக்கு அத்துணை ஆற்றலும் குவியலாக வந்து சேர்கின்ற நிலைதனை உணர்ந்து இங்கு வந்து குவிந்திருக்கின்ற உமக்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி ஏற்றம் கொண்டு அகத்தியன் உரைத்த ஆகம முறைதனை கடைப்பிடித்து ஜீவ நாடிகளில் உரைத்த அத்துணை நிலைகளையும் ஒட்டுமொத்தமான ஓர் ஆசிதனில் யாம் அகத்தியன் உமக்கு வழங்கி ஓர் மண்டல நாள் தவமிருக்கச் செய்த அத்தனை ஆகமங்களில் உமக்கு யாம் உரைத்த அத்துணை ஆகமங்களையும் ஒன்றாக இணைத்து வழங்கிட்ட அற்புத ஆசி நிறையாய், ஆசி இறை நிறை மொழியாய் வழங்கி ஆற்றலாக உன் கடமை என்பது பிரபஞ்சமகா சபை நோக்கி கால அவகாச நிலைகள் கிடைக்கின்ற பொழுது வருகை தந்தும் ஆங்கு பார்க்கின்ற முடவர்களுக்கு, தன்னால் இயலாத முடவர்களுக்கு உன் கரத்தால் தானம் கொடுத்து அற்புதமாய் தர்மம் கொடுத்து அவர்கள் மனம் குளிர்கின்றவாறு அவர்களுக்கு தானங்கள் கொடுக்கின்ற பொழுதும் இறைநிலையோடு உமது பணிகளை ஆற்றுகின்ற பொழுதும் உமோடு உரையாடுகின்றவர்களோடு ஆன்மீக ரீதியாக உரையாடுகின்றவர்களுடைய நல் மனதில் பிரபஞ்சமகா சபை பற்றிய நிலை பற்றி உரைத்தும் ஆற்றலாய் நீர் பிரபஞ்சத்தில் வலம் வருகின்ற பொழுது பிறந்த பிறப்பிற்குரிய அத்தகைய கடமை, அக்கடமைதனை நீர் ஆற்றி வருவது சூட்சமமாய் நடந்தேறும் என்றும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பெறுகின்ற அற்புதமான ஆசி உமக்குள் இருந்து உமது இல்லத்தையும் வளம் கொடுத்து நலம் காக்கும் என்று அகத்தியன் நல்லாசி உமக்கு வழங்குகின்றோம். சபை தொடர்பு, இறை தொடர்பு, அது சித்த தொடர்பு, அது சிவத் தொடர்பே என்றும் அகத்தியன் நல்லாசி வழங்கி திருநீற்று சாம்பல் பெற்று வளம் வருக, நல் நிலை பெறுக என்று அகத்தியன் உமக்கு நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் சாய நமக. வாங்கி நீங்க வாங்க. தனித்தனியா போகணும். ஆசீர்வாதம் பண்ணணுமா? சரி சரி, நீ இப்போ தானே வந்திருக்க. சரி, அது பேர் என்ன பேர்? ஜெயபால், ராசி நட்சத்திரம், சித்தர்கள் வழிபாடெல்லாம் உண்டு இல்லை. சும்மா சும்மா தொட்டு கும்பிட்டு நின்றுக்கோ, இல்லாட்டி உட்காந்துக்கோ. என்ன உட்காந்துக்கோ. அகதீஷாய நமக. ஜெயபால், தொழில் வந்து பற்ற தொழில் வச்சு பார்க்கலோ அந்த இது. சரி சரி, கில்லூருக்கு ஆசி வந்து உடனே வந்த உடனே கேட்க அகத்தி பெருமான்ட்டு நாங்கள் சொல்லுதோம். கூட 2 ஆட்டம் வரணும் அவர் கூட. இங்கே அந்த சூழாயுதம் செஞ்சு கொடுத்துடணும். சரி, மெட்டீரியல்லாம் வாங்கி செஞ்சு கொடுத்துரு. சரி ரைட்டு. 3 அடி உயரத்தில் அது அகத்தி பெருமான் எத்தனை அடி உயரம்னு சொல்லுவாங்க. டிசைன் என்ன, அதுதான் ஒரு 3 அடியில் ஒரு 3 அடி உயரம், சூழாயுதம் மட்டும் 3 அடி உயரம் இருக்கணும். அது இல்லைன்னா அதுக்கு மேலே கூட்டினா நீங்கள் பைப்பு உயரத்தை கூட்டணும். சரி ரைட்டு. அந்த இதை அந்த சேவை செய்யறதுக்கு நீங்கள் அந்த சூழாயுத நிலையை வந்து அகத்தி பெருமான் அனுமதி வாங்க, அதுலேயே ஆசி வரும். இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியன். சூளமதை கண்ணில் கண்டு அற்புதமாக அத்தகைய கொங்கு தேய சீடர்களிடத்திலே உரைத்து அதன் தொடர்ச்சியாக நற்சபை, பொற்சபை, பொன்னம்பல சபை நாடி வந்து அத்தகைய திரிசூலம் நிறுவதற்கான அத்தகைய உடுக்கை நிலையிலே கொண்ட உயர்
திரிசூல நிலைதனை அற்புதமாக அத்தகைய ஆற்றல் மிகுந்த உலோகத்திலே நிறுவி அற்புதமாக வர்ணம் பூசி வடிவமைத்து பீடம் அமைத்து கொடுக்க அத்தகைய நிலையிலே தொடர்புடைய அத்தகைய இங்கே பற்ற வச்சுருக்காங்க. என்ன ஆமாம், கிரில் ஒர்க் வச்சுருக்கத தன ரீச்சனாவா ரீச்சனா ஃபேப்ரிகேஷனில் இருந்து வந்திருக்குது. நீங்கள் அகத்திட்ட வணங்கி நின்றுங்க. என்ன அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாலே ஆசி தான். ஓம் அகதீஷாய நமக. தொடர் பயணம் இருக்கணும் சபைக்கு. என்ன அவங்க வரையில் கூட வரணும். தென்பொதிகை மலை சாரல் பொழியும் அகத்தியன் அமர்ந்து தவம் கண்ட அத்தலமதில் இருந்து எழுகின்ற அற்புதமான தென்றல் தவழும் கொங்கு தேய மண்டலங்களிலிருந்து தன் குரு நற்குரு என்று அக்குருவின் வழி நடந்து அக்குரு காட்டிய நல்வழி பிரபஞ்சத்திலிருந்து காட்டிய நல்வழியே என்றும் அக்குருவினுடைய ஆன்மா வந்தமர்ந்திருப்பது பிரபஞ்ச மகா சபையிலே வாழும் குருவோடு ஒன்றாக இணைந்து அக்குரு நற்குரு வாழும் குருவாக காட்சியளிக்கின்றார் என்று ஸ்ரீனிவாசக பெருமாள் என்ற இளமை நாமம் கொண்ட வெற்றி குமரன் சரீரத்திலே குரு கலந்துள்ளார் வாழை சித்தனாக என்று வாழை சித்தனுக்குள் கலந்துள்ளார் என்று உணர்ந்து இச்சபை நாடி வந்து சபையோடு நற்தொடர்பு கொண்டு பல்வேறு பூஜை புனஸ்கார நெய்வேத்திய தவ நிகழ்வுகளில் எல்லாம் தன்னை சார்ந்தோர்கள் அக்குருவை சார்ந்தோர்கள் தன்னை இணைந்தோர்களை அழைத்து வந்து அமர வைத்து அழகு பார்த்து சற்சங்க நிகழ்வுதனிலே பல்வேறு ஆசிகளை சூட்சமமாய் பெற்று வந்த அமர்வோருக்கும் ஆசிகள் வழங்குகின்ற அற்புதமான நிலைதனை அகத்தியனுக்கு உள்ளிருந்து அகத்தியனுக்கு ஆசி வழங்க சூட்சமமாய் சித்தனோடு இணைந்து அருள் பாலிக்கின்ற நிலைக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி இச்சபையில் சற்சங்க நிகழ்வில் அமர்ந்திருக்கின்ற பொழுது எவராக இருந்த பொழுதும் ஆசி என்ற உரைமொழி அகத்தியன் திருவாய்களிலிருந்தும் சிவத்தின் திருவாயிலிருந்தும் சித்தர்களின் திருவாய் மொழிகளிலிருந்தும் உரைக்கின்ற ஆசி என்ற வார்த்தையை தன் செவிமடுக்க கேட்கின்ற பொழுதே சூட்சமமாய் யாவருக்கும் ஆசி சென்று அடைகின்ற அற்புத நிலை இச்சபைதனிலே திரு சிவகூரை தலமதில் நடந்து வந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற சூட்சமத்தினையும் அகத்தியன் உரைத்து இவ்வொளி ஆசி ஒளி, இவ்வொளி சிவ ஒளி, இவ்வொளி ஆதி இறை கூறுகின்ற ஆசி உரைமொழியாகும் என்றும் அகத்தியன் உரைத்து சித்தன் வினவியவாறு சீடர்கள் உரைத்தவாறு இங்கு வந்து அமர்ந்து விட்டால் அனைவரும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடர்களே என்ற நிலைதனை அகத்தியன் தாரை வார்த்து விடுகின்றோம். இங்கு வந்து அமர்ந்த பொழுதே யாவரும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடர்களே என்று அகத்தியன் தாரை வார்த்து கொடுத்து அத்தகைய தாரை வார்க்கப்பட்ட சீடன் என்ற நிலைதனை தக்க வைக்கின்ற முயற்சிதனையும் யாம் அகத்தியன் தாரை வார்க்கின்றோம். அவ்வாறு தாரை வார்க்கின்ற பொழுது அவன் சபையோடு தொடர்பிலும் பிரபஞ்சத்தோடு தொடர்பிலும் நல் வாழ்வியல் நடைமுறைகளோடு அவன் பயணப்படுகின்ற பொழுது நீரும் சீடனே என்று அகத்தியன் உரைக்கிறான். அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. அவ்வாறு வந்து அமர்ந்த சீடனே சித்தன் உரைத்தவாறு ஆகம நிறைதனை நிறைவேற்ற அகத்தியன் மனப்பூர்வமான அனுமதிதனை நல்கி ஆசிதனையும் நல்கி அது நல்நிலையாய் நடைபெற அகத்தியன் சிவமகா வாழை சித்தன் கரத்தில் இருக்கும் செங்கோல் போல் அத்தகைய சூளாயுதம் அழகு பெற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அப்பணி நிறைவேறி ஆற்றலாக நீர் சபையோடு தொடர்பு கொண்டு வலம் வருகின்ற பொழுது உமக்கும் உமது இல்லத்தார்களுக்கும் உமை சார்ந்தோர்களுக்கும் அனைவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். இச்சபை சிவ சற்சங்கம நிகழ்விலிருந்து இன்றைய முழுமதி நல்லாசியாய் என்றும் அகத்தியன் உரைக்கின்றோம் யாம்.
அற்புதமாக இவ்வாசி உரைமொழி எத்தகைய சூழல் தனிலும் சபை நாடி வந்தோர் சபை நாடி நிற்கின்ற பொழுது நாடியிலிருந்து வருகின்ற ஆற்றல் அவர்களை எத்தகைய காலந்தனிலும் இடைவிடா அருள் வளையமிட்டு காத்து நிற்கும் என்று அகத்தியன் நல்ல ஆசிதனை யாவருக்கும் உமக்கும் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. திருச்சி சற்சங்கத்திலே இந்த இல்ல புகுமனை விழாவிலே சிவமகா வாழை சித்தன் அற்புதமாக அத்தகைய பின்பம் தாங்கிய நிலைப்படத்தை வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டைய இங்கே வந்து பூஜையில் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கோங்க. குருவோடு கலந்திட்ட சீடர்களாய் வாழும் குருவோடு கலந்திட்ட சீடர்களாய் வளம் வரும் கொங்கு தேய மண்டல சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஒரு குரு காட்டுகின்ற வழி அவ்வழியே சிறந்த வழி என்று ஒரு குருவின் மூலமாக நற்குருவை சரணடைந்த சீடர்களுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமிகு நிலையாய் நடைபெற்ற அற்புதமான திருவானை காவல் என்னும் பஞ்சபூத ஆற்றல்களின் ஓர் ஆற்றல் அமர்ந்திருந்து அரசாளும் அற்புத தலமதிலே அமையப்பெற்றிருக்கின்ற கிளை சபையாக நிர்வகித்து அக்கிளை சபையினுடைய சீடனாக வளம் வரும் அத்தகைய சீடனது இல்லமதிலே ஆற்றல் கொண்ட அத்தகைய தலமாக அமையப்பெற்று அகத்திற்குள் இருக்கும் அகம் அழிந்து அகத்தியன் அகம் அமைத்து அகத்தியனுக்குள் அகம் அமைத்து அமர்ந்திருக்கின்ற அச்சீடன் இல்லமதிலே ஆற்றலாய் வந்து கலந்திருந்து பெற்ற அத்தகைய அனுமதி யாம் ஓர் பூஜை நிறைதனில் வந்து கலந்து அத்தகைய நிழல் படத்தினை, அது படம் அல்ல, ஒரு சகாப்த நிலைதனை, ஓர் உன்னத கலியுக சகாப்த நிலைதனை ஒரு திருவுருவமாய் பெற்ற இத்தகைய பிரபஞ்ச மகா சபையில் அமையப்பெற்ற அத்தகைய திருவுருவப் படமாகும். அது சித்த உருவம், சிவ உருவம், அது பிரபஞ்ச உருவம். கலியுகத்தில் எவரும் காணா அதி உன்னத ஆற்றல் கொண்ட வாழும் மானிடன் சிவமாய் அமர்ந்த உருவம் அவ்வுருவம் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அவ்வுருவம் அதை பெறுகின்ற அற்புத அனுமதிதனையும் யாம் நல்கி இல்லமதில் வைத்து சூட்சமமாய் அதனை வழிபடுகின்ற பொழுது தூபதீப ஆராதனைகள் காண்பிக்காது சூட்சமமாய் தன் ஆன்ம மனரீதியாக அதற்கு காண்பித்து மலர் மாலைகள் சூடாது அதற்கு சூட்சமமாய் மலர் மாலைகள் சூட்டி பிரபஞ்ச மகா சபையை காண்கின்ற அற்புதமான நிலைதனை அத்திருவுருவ நிலைதனை காண்கின்ற பொழுது நீர் பெற்று அற்புதமாய் வளம் வர நல்ல ஆசிகள் வழங்கி நல்ல அருள் அனுமதி வழங்கி அகத்தியன் யாம் அமர்ந்திருக்கின்றோம். இவ்வாசியில் உமது சரீர நிலையும் உமது இல்ல நிலையும் யாவருக்கும் சந்ததியர் அனைவருக்கும் நல் ஆசி கொடுத்து வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. ஒன்று தான் இருக்குது, கோயிலை வாங்கிட்டு போங்க. வரும். எதிர்பார்த்த படம்னா அந்த அதை அடைக்கிறது சூட்சமாக சொல்லுவார், புரிஞ்சுக்கணும். என்ன
கலியுக தேவசித்த சபை என்ற நாமமதை உள்ளடக்கி பல்வேறு அருள்வழி நாமங்களை சித்தர்கள் பறைசாற்றி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் இச்சபையிலிருந்து உரைக்கப் பெற்ற அகத்தியன் ஆசியுரையை ஆற்றலாய் தன் கைவழி சாதனத்தின் மூலமாக செவிமடுக்க கேட்டு பெற்று இறை அமர்ந்த இறை அரசாளும் தலம், இறையாய் ஒரு ஆசான் அமர்ந்து அரசாளும் தலம் என்று இத்தலமதை நினைந்து சித்தனும் சீடர்களும் சென்று தவம் இருக்கும் அற்புதமான தென்பொதிகை தலமதில் இருந்து ஆற்றல் கொண்டு அத்தகைய சுவடு மாறாது, தென்பொதிகை தலத்தின் சுவடு மாறாது இருக்கக்கூடிய அத்தலமதில் இருந்து புறப்பட்டு எம் நாமமது கொண்ட தலமாக அமையப்பெற்ற தலத்திலிருந்து வந்து இறை சபையை நாடி வந்து அமர்ந்து இறை சபை சீடனாய், அகத்தியன் சீடனாய், வாழை சித்தனின் சீடனாய், பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடனாய் வலம் வரும் உமக்கு அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி இத்துணை நாமங்கள் இத்துணை பட்டங்களையும் தாங்கி இருக்கக்கூடிய அற்புதமான சீடன் நீர் உரைத்த அந்நிலை இகலோகத்தில் நல்விதமாய் நடைபோடுவதற்குரிய அத்தடை நீக்க நிலைதனை எமக்கு வழங்குக என்று உரைத்த சீடனே, சுட்சம நிலையில் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அற்புதமாய் அத்துணை ஆசிகளும் இல்லம் நோக்கி வந்தடைகின்றன. பூஜை புனஸ்கார நெய்வேதிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாத பொழுதும் அந்நினைவோடு வலம் வருகின்ற பொழுதும் பூஜை வேளைகளில் வந்து கலந்து கொண்டு அமர்ந்திருக்கின்ற பொழுதும் அற்புதமாய் சுட்சம நிலையில் ஆசிகள் சென்று உமது இல்லமதில் தஞ்சமடைந்து இல்லத்தை காத்து நிற்கின்றன நீர் உள்ளிட்ட யாவருக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அந்நிலை நிறைவேறும் வரும் காலங்கள் 6 திங்கள் நிறைவடைவதற்குள் உள்ளாக 6 திங்கள் நிறைவடைவதற்கு உள்ளாக உமக்கு அந்நிலை தடைநிலை நீக்கம் பெறும் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் உமக்கு வழங்குகின்றோம். அது தடைநிலை அல்ல, இடர்நிலை அல்ல, அது உமது மனதில் இருக்கும் சலன நிலையே என்றும் அகத்தியன் உரைத்து அந்நிலையும் நீக்குவதற்குரிய நல்லாசிதனை யாம் உரைத்த அத்தகைய தினங்களுக்குள்ளாக நிறைவேறும் என்று அகத்தியன் நல்லாசியும் நல்ல அருள் கடாட்சமும் வழங்கி இறை சபையோடு தொடர்பில் இருக்கும் தொடர்ச்சியான நற்சீடனே உமக்கு அகத்தியன் சீடன் என்ற பட்டத்திலிருந்து உயர்வான ஒரு நிலை கொடுக்க அகத்தியன் சபையில் காத்திருக்கின்றோம். அந்நிலை பெற முயற்சிதனை மேற்கொண்டு அற்புதமாய் வளம் வர அகத்தியன் அப்பட்டத்தினை சூட்சமமாய் யாம் ஆசிக்குள் வைத்து வழங்கி உமக்கு நல்ல ஆசி வழங்குகின்றோம். சரி, அதான் இது தனித்தனி வினையாளாக கொண்டு வர்றது. அவங்க சம்மந்தப்பட்டவங்க வரணுமே. மக நீர் மகளாக இருந்தாலும் வினைகள் வேறு. அதனால் அவங்கள கூப்பிட்டு வரணும். அதை வர முடியாத கணவன் மனைவிக்குள்ளே இப்படி ஒரு இடத்துக்கு சேர்ந்து போக முடியும்னால வினைகள் இருக்குதுன்னு அர்த்தம். இருந்தாலும் மகளை நீங்கள் கூட்டுவாங்க ஒரு ஆட்டம் 2 ஆட்டம் சபைக்கு கூட்டுவாங்க. வந்து அவங்களோட இதை அவங்க கேட்கட்டும். இப்போ தங்கச்சிக்கு வேணா வினை நிலைகளில் வந்து அவங்க என்ன உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, வந்து அத்தகைய பொதிகை சார்ந்த பகுதியிலே இருந்து வந்து தன்னுடன் சகாக்களை அழைத்து வந்து நற்சபையில் தொடர்பாளராக இருக்கின்ற சங்கர் என்கின்ற சீடர் தன்னோட வினை நிலைகளை தாண்டி தன் மகவு நிலை அத்தகைய குழந்தை பேறு இல்லாத நிலைகளை சுட்டிக்காட்டி
அது நேராக வர வேண்டும் என்று கூறிவிட்ட நிலையிலே வினைகள் தனித்தனியானவை, நேராக வரணும், அகத்திய பெருமானோட பார்வையில் நிற்கணும் அப்படின்னு சொன்னதற்கு இணங்க, இப்போ எனக்கு தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் வினை முற்றிய நிலையில் ஆங்காங்கே உடல் உபயங்கள், அதாவது ரொம்ப பழுதடைந்த நிலையில் இருக்குன்னு அவங்களும் வர முடியாது அப்படின்னு சொல்லல. அது இங்கே உள்ள நெறிமுறைகளை இங்கே உள்ள விஷயங்களை சொன்ன பிறகு விபூதிக்கு அனுமதி காக்காங்க. விபூதியை கொடுத்து விடவா என்னன்னு அகத்திய பெருமான் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து நிற்கும். உடன் பிறந்த சகோதரிக்காக விபூதியாக்காங்க. இணைந்து சித்தர்கள் தவம் கண்டு அத்தவ நிலைக்குள் இருந்து உரைக்கின்ற ஆசி மொழிகள் அது உரைக்காத காலந்தனிலும் அகத்தியன் அமர்ந்திருந்து சித்தர்களோடு அமர்ந்திருந்து சிவத்தோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது, சித்தனவன் சீடர்களோடு உரையாடுகின்ற பொழுது அவ்வுரையாடல்களையும் சித்தனையும் செவிமடுக்க கேட்டு இறை பிரபஞ்ச மகாசபை சிவகூரை தலமதில் திருச்செந்திலகமதில் அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அது ஆன்ம ரீதியான சபை பற்றிய உரையாடல்களாக அது இருந்த பொழுதும் மாண்பு நிலைகளை தவமிருக்கும் 14 சித்தர்களின் அற்புத தவ ஆற்றல் வளம் வருகின்ற சிவகூரை தலமதில் மாண்பு நிலை கருதி எவரும் இடையில் உரையாடாது ஆற்றலாய் சித்தன் உரைதனையும் சிவகூரை தலத்தின் மாண்பினையும் அறிந்து அமர்ந்திருக்க அகத்தியன் யாம் அருட்கட்டளையிட்டு. ஆற்றல் என்பது சிவகணங்களோடு சித்தர்கள் அமர்ந்திருந்து உரையாடுகின்ற பொழுது மட்டும் வெளிவருவன அல்ல. அது சச்சங்க நிகழ்வு நிறைவு பெறும் வரை இயல்பு நிலையில் அத்தகைய ஆற்றல் என்பது பகிர்ந்து கொண்டிருக்கப்படும். சச்சங்க நிகழ்வு நிறைவுற்ற பிறகு சூட்சமமாய் அது அமர்ந்து தவநிலை மேற்கொண்டிருக்கும் என்னும் சூட்சமத்தினையும் அகத்தியன் உரைத்து, அவ்வாறு இத்தலம் என்பது இறையோடு இறையாளர்கள் அமர்ந்து பிரபஞ்சத்தில் வலம் வரும் தலம். இது ஓர் மானிடன் உரையாடி எதிர்நிலையில் மானிடர்கள் அமர்ந்து உரையாடுகின்ற இது அத்தகைய கால நிலைகளை போக்குகின்ற தலமல்ல என்று அகத்தியன் உரைத்து, அற்புதமாய் இதுகாரும் இவ்வழிமுறைகளை கையாண்டு நெறிமுறைகளோடு சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவரும் வலம் வருகின்ற சபை என்கின்ற காரணத்தாலேயே ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை எங்கு எவருக்கு தாரை வார்ப்பது என்கின்ற கைலாய ஆலோசனை நிலைதனிலே ஆலோசனையின் உச்சகட்ட நிலையாய் அகத்தியன் கையேந்த அகத்தியனுக்கு வழங்கப்பட்ட சிவசூட்சம நூலினை அகத்தியன் தாரை வார்த்து அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபை இச்சபை என்று அகத்தியன் உரைத்து, இச்சபைக்குரிய அந்நெறிமுறை விதிமுறைகள் என்பது எவரும் மானிடன் வகுத்த விதிமுறை நெறிமுறை அல்ல. நாடிதனில் ஜீவனாக அமர்ந்து உரையாடும் சிவத்தோடு இணைந்த முப்பெரும் தேவர்கள் முப்பெரும் தேவியர்கள் ஒன்றாக கலந்து ஆலோசித்து 14 சித்தர்கள் மட்டுமல்ல பிரபஞ்ச சித்தர்கள் அனைவரும் ஒன்றாக கலந்து எடுக்கின்ற அற்புத நிலை பெற்ற முடிவாகும் அது என்னும் நிலைதனையும் அகத்தியன் உரைத்து, அற்புதமாய் அந்நெறிமுறைகளை கடைப்பிடிக்க என்றும் அகத்தியன் நல்ல அருள் கட்டளையிட்டு ஆற்றல் கொண்டு சிவசபை நாடி பாவதேய நிழல்களுக்கு அடுத்தாற்போல் புண்ணிய நிலை அமர்ந்து தவம் கண்ட அம்மலையின் அடிவாரத்தில் இருந்து வந்து அமர்ந்து சபை நாடி வந்து அமர்ந்திருக்கும் சீடனே, உமது நிலை உமது இறை வணங்குதல் நிலை, இறை சபையை வணங்குதல் நிலை, ஆற்றல் கொண்டு சித்தனை வணங்கும் நிலை,
இது பிரபஞ்ச மகாசபை. இது போன்ற பிரபஞ்ச மகாசபை எங்கும் அல்ல. இது போன்று நாமங்கள் தரித்த சபைகள் இருக்கும். ஆனால் அது நாம நிலைகளோடு அமர்ந்துவிடும். ஆனால் அத்துணை நாமங்களையும் ஒன்றாக தாங்கி இருக்கக்கூடிய பிரபஞ்ச கைலாய தலமாக இத்தலம் அமர்ந்திருக்கின்றது, அமைந்திருக்கின்றது என்று வந்து வணங்கி நிற்கும் சீடனுக்கு அகத்தியன் அந்நிலையிலிருந்து சித்தன் வினவியதால், சித்தனோடு அவன் திருவாய் மூலமாக வினவியதால் அந்நிலைகள் வினை நிலைகள் அகல, அவ்வினை நிலைகள் படிப்படியாய் அகழ்வதற்குரிய நல்ல ஆசிகள் கலந்த நவபாசான நிலைகள் கலந்த சிவமகா வாழை சித்தனுடைய சரீர நிலைகளிலிருந்தும் சிவபெருமானுடைய சரீர இரத்த நாளங்களிலிருந்தும் எடுத்து தாரை வார்த்து அற்புதமாய் அபிடேக நிகழ்வுகளிலே பயன்படுத்தப்பட்ட அங்கு அமிழ்த்தி ஆற்றலையெல்லாம் தன்னகம் கொண்டுள்ள திருநீற்று சாம்பல்தனை தன் இல்லமதில் கொண்டு தன்னுடைய சகோதரிக்கு வழங்க அகத்தியன் யாம் நல்ல அனுமதியும் ஆசியும் வழங்குகின்றோம். அது பிரபஞ்ச மகா சபையில் வணங்குதல், வாழ்த்துதல், சரணாகதி நிலைக்கென அகத்தியன் சித்த கணங்களோடு சிவகணங்களோடு யாம் அனுமதி பெற்று வழங்குகின்ற அந்நிலை ஆகும் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். படிப்படியாய் திருநீற்று சாம்பல்தனை தன் நெற்றியில் அணிய ஒரு சிறு குவளையில் சிறு நீரில் வைத்து அதனை பருக வினை நிலை படிப்படியாய் அகழ்வதற்குரிய ஆசிதனையும் அனுமதிதனையும் வழங்குகின்றோம். இந்த அம்மாவோட மூத்த மக பேர் நித்யா. அதுக்கு வினை நிலைகளால் கணவனோட சில கருத்து வேறுபாடு. அவங்களோட குழந்தை அகத்திய பெருமானோட திருநாமத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் அது இப்போ வவுறு வலி அது இதுன்னு வெளியே போகையில் பேசாட்டில் போதான் அவங்க அப்பா கூப்பிட்டு போனால் வந்து வவுத்த வலிக்குன்னு சொல்லுதான். திடீர்னு இன்றைக்கும் வவுத்த வலிக்கா? ஆமாம், வவுறு வலிக்குன்னு ரொம்ப துடிக்கான். அது என்ன சூட்சமம் அப்படின்னு தெரியலை அப்படின்னு அகத்திய பெருமான்ட்டு வழி கேட்காக. நீங்க தான் வணங்கி நில்லுங்க. அவங்க இங்க வரணும். என்ன அவங்க டைம் கிடைக்கல, இங்க வரணும். இல்ல மகளை வர சொல்லுங்க. இங்க வந்து சபையோட இது எப்படின்னா வினை ஒரு ஆள் வந்துட்டு எல்லாரோட வினையும் கேட்க முடியாது. அதுதான் சொல்றேன் நான். சபை நாடி வந்து சபையின் நாடியோடு ஆதி இறை ஆசிகள் பெற்று அற்புதமாய ஆகம நெறிமுறைகளையும் கையாண்டு வருக அக்கூறுகளுக்குள் இருக்கக்கூடிய குறைபாடினால் ரணநிலை ஏற்படுகின்றதா எண்ணிலை என்று தெரியா அவ்வினா அகத்தியன் உரைக்கின்றோம். சிறு உணவு முறைகளிலே சிறு உணவு முறைகளில் கையாளுகின்ற அத்தகைய மாற்று நிலை, அத்தகைய உணவு முறைகளை கைவிட்டு சிறு உணவு முறைகளை கைவிட்டு நல் தானிய வகை உணவுகளை துயில் கொள்ள செல்வதற்கு முன்பாக ஓர் இரு 3 நாளிகைகளுக்கு முன்பாக அத்தகைய உணவுகளை உட்கொண்டு நல்தானிய உணவுகளோடு இகலோகத்தில் அது உணவுண்டு வருகின்ற பொழுது இக்குறைகள் அகலும். மாற்று நிலை சிறு உணவு முறைகளால் வருகின்ற ஒவ்வா நிலை என்று அகத்தியன் உரைத்து
அது ஒரு பெரும் குறையல்ல, எக்குறையும் அச்சரீரத்திற்குள் இல்லை என்றும், அவ்வப்பொழுது எழுகின்ற உணவு முறைகளால் வருகின்ற மாற்றமே என்றும், அவ்வாறு அம்மாற்ற நிகழ்விற்குள் செல்லாது நல் உணவு முறைகளை கையாண்டு நல் சரீரம் பெற அகத்தியன் நல் ஆசி வழங்கி தான் பெரும் திருநீரையும் வழங்கி அற்புதமாய் அதற்கு அகத்திய நாமம் உரைத்து கொண்டு நீரதன் நெற்றியில் பூசிவிடுகின்ற பொழுது, அணிந்து வருகின்ற பொழுது அற்புதமாய் என் நிலையும் நல்நிலையாய் நடைபெற அகத்தியன் நல்லாசி வழங்கி. அது வேற ஒன்றும் இல்லைன்ட்டாரு. பழைய நிலைபணி நிலைபெறா நிலையில் நடைபெறா நிலையில் நடந்தேறுகின்ற அத்தகைய சூழல்தனில் பிரபஞ்ச மகா சபை நாடி சபை சீடனுடைய சொல் நாடி வந்து அமர்ந்து பூஜை முறை கலந்து சற்சங்க நிகழ்வுதனில் ஆசிகள் பெற்று சுட்சம ஆசிகள் பெற்று ஆலய முன்னேற்ற நிகழ்விற்குரிய வினாதனை தொடுக்கும் சபை சீடர்களுக்கு அகத்தியன் நல்ல ஆசியும் அருளாற்றல் கொண்ட ஆலயத்திலிருந்து வருகின்ற சூட்சம ஆசிதனையும் வழங்கி காலம் கடந்து நின்ற காரணம், பல்வேறு காலங்கள் கடந்து நின்றும் அது தடைபெற்ற காரணம், அது ஓர் வினை கலந்த நிலையாக ஒரு நாகசர்ப்ப தோஷ நிலை கலந்த அவ்விடம்தனில் நாகசர்ப்ப தோஷம் கலந்த அந்நிலை அங்கு தவழ்ந்து கொண்டிருந்த அச்சூழல்தனில் இத்தகைய காரியங்கள் தாமதப்படுகின்ற சூழல் நடந்து வருகின்றது. சபை நாடி சபையோடு தொடர்பிலிருந்து சபைக்கு உம்மாள் இயன்ற சிவ சீடர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சபைக்கு ஓர் மண்டல நாள் கோமாதாவிற்குரிய தீவன நிலை, கோமாதாவிற்குரிய அருட்கோமாதா திருப்பூஜைதனில் கலந்து கொள்கின்ற நின்று ஆசிகள் வழங்குகின்ற அக்கோமாதாவிற்கு 48 நாட்கள் தீவன நிலைதனை சித்தனிடம் கணக்கிட்டு அதனை நீர் சபை நாடி மற்றொரு பூஜை நிறைதனில் வந்து கலந்து வழங்குகின்ற பொழுது ஆற்றலாய் ஓர் நாள் அகத்தியன் தெரிவிப்போம். சித்தன் அவன் அவ்வாலயம் சென்று தவம் இருக்க அகத்தியன் யாம் ஆவண செய்கின்றோம். இறை சபை ஆசான் வாழை சித்தனாய் அவ்வாலயம் சென்று தவமிருக்க அகத்தியன் ஓர் நாள் ஆவண செய்து அனுமதி வழங்கி சீடர்களோடு அங்கும் காலங்களில் அவனுக்குரிய சபைக்குரிய அத்துணை மரியாதை நிலைகளையும் தாங்கள் ஆற்றி அச்சபையில் ஓர் நாளிகை அவ்வாலயத்தில் சித்தன் தவம் இருக்கின்ற பொழுது அச்சர்ப்ப தோஷம் அகல்கின்ற அற்புதமான ஆசிதனை யாம் அகத்தியன் வழங்குகின்றோம் சிவமகா வாழை சித்தன் நிலையிலிருந்து என்று நல்லாசி வழங்கி அத்தவனால் அகத்தியன் உரைக்கின்ற காலம் முதல் இவ்வாசி பெறுகின்ற காலம் முதலே அவ்வினை அகல்கின்ற சூட்சமங்கள் தொடரும். சித்தன் தவமிருக்கும் அக்காலத்திலிருந்து அத்தோஷம் விலகி அவ்வாலயம் நல்நிலையாய் நடைபோட அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். புதுசாக வந்தவங்களாம் நில்லுங்க. யார் 2 பேரா? காலில் விழ வேண்டாம். காலில் விழவே கூடாது. தெரியாமல் விழுதாங்க, விழக்கூடாது. நில்லுங்க. நீங்கள் நில்லுங்க, எல்லாருமே நில்லுங்க. பக்தி நிலை அறிவுசார் உயர்நிலையாய், பக்தி நிலையை அறிவுசார் உயர்நிலையாய் கொண்டு உன்னதமான சித்த நிலை எதுவென்று அறிந்து
உண்மைதனில் உன்னத சித்த நிலை எதுவென்று அறிந்து அச்சித்த நிலைக்குரிய தன் முயற்சி தகுதிகள் எதுவென்று அறிந்து படிப்படியாய் அதனை உணர்ந்து கொண்டு தான தர்ம கைங்கரியங்களை எத்தகைய பலனும் எதிர்பாரா நிலைதனில் அதனை ஆற்றி கைங்கரியமாக ஆற்றி, கைங்கரியம் வேறு, பலன் எதிர்பார்த்து செய்கின்ற செயல் என்பது வேறு. அவ்வாறு கைங்கரிய நிலைகள் ஆற்றி இப்பூவுலகில் வலம் வருகின்ற பொழுது அற்புதமான பிரபஞ்ச ஆற்றலெல்லாம் ஒன்றாக கலந்திருக்கும் கலியுக தேவ சித்த சபையிலிருந்து பெறுகின்ற அற்புதமான ஆற்றல்களின் மூலமாக அகத்தியன் யாம் யாவருக்கும் நல்லாசி வழங்கி தனக்குள்ளிருக்கும் சரீர நிலைகளுக்குள்ளிருக்கும் பஞ்ச இந்திரிய நிலைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நல் வாழ்வியல் நடைமுறைகளோடு நடைபோடுகின்ற பொழுது பிரபஞ்சத்தின் ஆசி சூட்சமமாய் வந்தடையும் என்று அகத்தியன் சின்முத்திரையின் மூலமாக வாழைச்சித்த ஆற்றலில் இருந்து ஆசி வழங்குகின்றார். தொடர் பயணம் மேற்கொள்ளுங்க. அங்கே வந்து தவம் இருக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல உங்கள் ஊருக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். அங்கே என்ன வேற ஒன்றா